இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக ஷட்டவுன் பண்ணுறதுக்கு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணி ஷட்டவுன் பவர் பட்டனை கிளிக் பண்ணி அதில் வந்து ஷட்டவுன் ஆப்ஷன் வரும். அதை தான் வந்து காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மெத்தடு. இப்போது அப்படி இல்லாமல் இப்போ இன்னொரு ஷார்ட்கட், ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். ஜஸ்ட்டு ஒன் கிளிக்கில் நீங்கள் ஷட்டவுன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதுதான் எப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஆல்ரெடி நான் அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இது வந்து டெஸ்க்டாப் வச்சுருக்கேன். இங்கே வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு இமேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதை SlideToShutDown யுவர் பிசின்னு வருது பார்த்தீங்களா? இது ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கீழே மட்டும் இழுத்து விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து ஷட்டவுன் ஆயிரும். சரிங்களா? அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ போயிட்டு ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? System32 SlideToShutDown.exe இதுதான் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் எ நேம் ஃபார் திஸ் ஷார்ட்கட், அதாவது ஒரு ஷார்ட்கட் ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ஆல்ரெடி SlideToShutDown டிஃபால்ட்டாக வருது, அதே வச்சுக்கலாம்னு சொல்லி நான் ஓகே ஃபினிஷ் கொடுத்துறேங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜ் அந்த ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஷார்ட்கட் கிரியேட் ஆகிருக்கும். அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி அதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும். ஜஸ்ட்டு ஸ்லைட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட்டவுன் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஐக்கான் மாற்றணும் அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி ஐக்கான்ஸ், நிறைய ஐக்கான்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஷட்டவுன் பண்ண போகிறோம், அதனால் இந்த சிம்பிள் நான் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து டெஸ்க்டாப்பில் அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த ஐக்கான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். SlideToShutDown நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு இமேஜ் வரும், அதை அப்படி லைட்டாக கீழே இழுத்துட்டு நீங்கள் அதை போயிட்டே இருக்கலாம். உடனே ஷட்டவுன் ஆயிரும். சரிங்களா? இந்த முக்கியமான டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.